வாகா படத்துடைய இசை வெளியிடப்பட்டிருக்கு. இசை வெளியிட பாத்தீங்க அப்படின்னா பல நட்சத்திரங்களும் கலந்துகிட்டாங்க. கணீர் குரல் பிரபு கலந்துகிட்டாரு. ஏன்னா ஹீரோ விக்ரம் பிரபு தானே, அவரை பாராட்டுறதுக்காக பல பிரபலங்கள் வந்தாங்க. இயக்குனர் மகேந்திரன், கமலஹாசன் அப்படின்னு பல பேரும் அவங்களுக்கு அவங்க ஒருத்தவங்க என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கு, சிவாஜி கணேசன் அவர்கள்ட்ட இருந்து கமலஹாசன் என்ன கத்துக்கிட்டாரு அப்படின்ட்டு பல விஷயங்களும் இந்த மேடையில பேசினாங்க. அததான் இப்ப நம்ம செவி கொடுத்து கேட்க போறோம். அதாவது குழந்தைய நடிகர் கையில வச்சு பிள்ளைக்கு தந்தை ஒருவன் எல்லோருக்கும் தந்தை இறைவன் பாடும்போது அப்பவே ஒரு வரம் கொடுத்தாரு பொண்ணுக்கு. நான் இல்லைன்னா என் குடும்பத்தை நீங்க தான் பார்த்துக்கணும். அண்ணன் கமல் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் என் குடும்பத்துக்காக முன்னாடி எங்க அப்பாவை போல் எங்க அண்ணன் முன்னாடி நிற்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க இங்க இல்லைனாலும் எங்க இருந்தாலும் இந்த குடும்பத்து மேல உங்க வாழ்க்கை இருக்கும் தெரியும். ஆனா நீங்க இங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. உங்களுக்கு உதிரி பூக்கள் மகேந்திரன் என்ன தெரியும், முள்ளும் மலரும் மகேந்திரன் என்ன தெரியும். ஆனா இந்த கூட்டத்துக்கு நீங்க தங்கப்பதக்கம் மகேந்திரன். சின்ன பிள்ளைகளுக்கு உங்களையே நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு அருமையான இயக்குனர். இங்க இருக்கிற பல இளம் இயக்குனர்கள் நீங்க தான் இன்ஸ்பிரேஷன். இப்ப வந்திருக்க தெரியும் கூட அந்த ஆட்லி அடிக்கடி சொல்லுவாரு, எனக்கு இன்ஸ்பிரேஷன் அண்ணன் மகேந்திரன் தாங்க. அந்த வகையில் நீங்க எங்க தமிழ் திரையுலகத்தில் ஒரு பொக்கிஷம். இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட் பண்ண ஆர்மி பீப்புள் அவங்க நிறைய விஷயம் அவங்களை பற்றி பேசணும். அண்ட் டிஎஸ்எஸ் சந்திரசேகர் ஆகட்டும், மேஜர் ரவி சார் ஆகட்டும், எல்லாருக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸ். அவங்க இல்லைன்னா இந்த படத்தை இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கவே முடியாது. கம்ப்ளீட்டா ஒரு 4 எஸ்கார்ட் 40 பேர் அங்கே கூட இருப்பாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல மிலிட்டரி கன் வச்சுட்டு. எங்களுக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்கும். நிறைய அட்வைசஸ் இருக்கு. அதெல்லாம் இப்போ எனக்கு நான் இந்த படத்தோட வெற்றி விழாவில், அதாவது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் ப்ரொடியூசரை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். இதுவரையும் நான் பார்த்தது கிடையாது. இந்த படத்தில் கண்டிப்பாக வெற்றி வரும். அதில் ப்ரெஸ் மீட் வச்சு எல்லாரும் இது மாதிரி ஒரு பப்ளிக்கில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும். அது 2வது வாரம் பண்ணிக்கலாம், இன்னும் தெரியாது. அங்கே நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கதையை சொல்லும் போதே சொன்னேன் சார், இதுக்கு உழைப்புங்கிறது நிறையா இருக்குது சார். ஆனால் மனசை கொடுத்து உயிரை கொடுத்து இந்த படத்தை செஞ்சால் தான் சார் கரெக்டாக வரும் அப்படின்னு நான் அன்னைக்கு சொன்னேன். அது எதனால சொன்னேன்னு தெரியல, அவங்க நினைச்சவங்க அப்படிதான் இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். இதில் அவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கு. இங்கே ஒரு சில பேர் மட்டும்தான் இருக்கு. பட் இதுக்காக கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணி இன்னைக்கு இந்த விஷுவல் காமிக்கிறதுக்காக நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு டீமும், டைரக்ஷன் டீமாக இருக்கட்டும், கேமரா டீமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அதுக்கான ஒரு படமாக இருக்கும் நீங்க பார்க்க போது. இருந்தாலும் கமல் சாரை பற்றி நான் சொல்லலைன்னா நான் பாவி ஆகிடுவேன். முதல் படம், அதுக்கு முன்னாலே நான் கதர்சனம் எழுதின படங்கள் கமல் சார் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மகாக்கலைஞன் தான் சொல்லணும் ஒரே வார்த்தை. கமல் சார் சொல்லட்டும் மகாக்கலைஞன். அப்போ எங்களுக்குள்ள அடிக்கடி இந்த நல்ல சினிமாக்களை பற்றி பரிமாற்றங்கள் ஏற்படும். அவங்க நிறைய நல்ல சினிமாக்களை பற்றி டிப்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க. அதுல என் மைண்டுக்கு போயிட்டே இருக்கும். எனக்கும் தமிழ் சினிமாக்கள் மேலே பெரிய வெறுப்பு ஆரம்பத்திலிருந்து. கடைசியில் நான் சினிமா இண்டஸ்ட்ரியில் நிரந்தரமாக நிற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. டைரக்டராக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டப்போ உடனே ஃபர்ஸ்ட் அதை நான் ஆசைப்பட்ட மாதிரி எடுக்கணும்னு நினைச்சேன். அப்போ அந்த படத்துக்கு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. எனக்கு என் டேஸ்ட்டுக்கு ஒருத்தர் கேமரா எனக்கு முதல்ல கிடைக்கல. அப்புறம் கமல் சார் போய் நான் சொன்னேன், கமல் சார் எனக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கு, நல்ல கேமராமேன் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, நல்ல டேஸ்ட் உள்ளவங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அவர் தான் பாலுமணிதாஸ் சார் எனக்கு அறிமுகம் பண்ணி முள்ளுமடலில் என்னோட ஒர்க் பண்ணி வச்சது அவர் தான். அதோடு நிற்கலைங்க. அந்த படத்தோட சரித்திரம் அதோட நிற்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் முள்ளுமலரை பேசுறீங்க, டேரக்ட் பண்ண என்னை பற்றி பேசுறீங்கன்னா அதுக்கு நான் நத்திங் ஆகினா ஒன்றுமே காரணம் இல்லை. அந்த மகாக்கரைஞன் தான், உதவிக்கரைஞன். சின்ன வயசுல என்னன்னு தெரியாம அப்புறம் தம்பி கூட சொன்னாரு, பிள்ளைக்கு அந்த இவர் வந்து மடியில தூக்கி வச்சு பாடினாருன்னு. அப்பெல்லாம் என்னன்னு தெரியாது, அவ்வளவு எவ்வளவு பெரிய நடிகர்னு கூட தெரியாது. எம்ஜிஆர்னு ஒரு மாமா, சிவாஜின்னு ஒரு மாமா, இப்போ வேணா போய் விளையாடலாம்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு சின்ன பையன், 3.5 வயசு 4 வயசு.
ஒரு 7-8 வயசாகி அதுக்கப்புறம் சினிமா சான்ஸ் எல்லாம் இல்லாம கியூல நிற்கும் போது தான் எவ்வளவு பெரிய ஆட்கள்கிட்ட நம்ம பழகிருக்கணும் அப்படிங்கிறது தெரிய வந்தது. திருப்பியும் அவங்கள சந்திக்க வாய்ப்பெல்லாம் கிடைக்குமான்னு போகரோட்ல போகும்போதெல்லாம் அந்த வீட்டை வெளியிருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பல ரசிகர்களை நான் விடுவேன். அந்த வீட்டுக்குள்ள எனக்கு அனுமதியும் அன்பும் கிடைக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் இப்ப என்னை பத்தி சொல்ற மாதிரி அவரை பத்தி சொல்வதற்கு என்னை போன்ற பல நடிகர்கள் இருக்கிறார்கள். அந்த வீட்டின் மூத்த மகனாக இங்கே நான் வந்திருக்கிறேன். அந்த பெருமையை நான் ஆசைப்பட்டது நடக்கும் என்பார்கள். என் வாழ்க்கையில் ரொம்ப ஆசைப்பட்டது அதுதான். அதுல இன்னொரு விஷயம் அங்க நான் கத்துக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறேன். அது அவர்கிட்ட தான் கத்துக்கணும் இல்லை. சிவாஜி ரசிகர்களே கொஞ்சம் அப்படிதான் நடப்பாங்க. அவங்களுக்குள்ளே அவர் இருக்கிற மாதிரி இருக்கும். ரசிகருக்கே இப்படி இருந்தா பையன் எப்படி இருக்கணும்னு எடுத்து பார்த்தோம்னா வியப்பா இருக்கும். பிரபு தம்பி அந்த நடிகர் தளத்தோட மகனா இப்படி பணிவா இருக்காருன்னு தோணும். எல்லார்கிட்டையும் பழகுவதும் சரி, பிரபு கிட்ட நம்ம சில விஷயங்கள் கத்துக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம்னு எனக்கு அறிவுரையா எடுக்கும்போது அதையும் மீறி தம்பி விக்ரம் பிரபு இப்ப நான் என் ஸ்ருதிக்கெல்லாம் உங்களை காட்டி அறிவுரை சொல்லணும்னு நினைக்கிறேன். தாரங்க எப்படி இருக்காங்க.